வணக்கம் பிரைம் மினிஸ்டர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரதமர் வேஷ்டியில ஜம்முன்னு இருக்கிறீங்க. எனக்கு ஒரே தர்ம சங்கடமா இருக்கு. நான் வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்ல இருக்கிறேன், நீங்க தமிழ் வேஷ்டியில இருக்கிறீங்க. முதல்ல இதை நீங்க நோட்டீஸ் பண்ணதை நான் பாராட்டுறேன். बधाई देता हूँ. பிரைம் மினிஸ்டர், யூ ஹேவ் எக்ஸிபிட்டட் a great penchant. முந்தைய பிரதமர்களை எல்லாம் விட தமிழ் கலாச்சாரத்தின் மேல ஒரு ஆழமான ஈடுபாட்டை நீங்க வெளிப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்திருக்கிறீங்க, இந்த வருஷம் கூட நிறைய வந்திருக்கிறீங்க. என்னுடைய கேள்வி, உங்களுடைய முதல் தமிழ்நாட்டு பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Do you remember your first ever visit to Tamil Nadu? वैसे करीब 5 दशक से मेरा கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கேன். நாடெங்கும் சுத்தணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லா பக்கமும் சுத்தினப்ப தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வந்திருக்கேன். அது தவிர கட்சியில் பல பொறுப்புகளில் இருக்கும்போது நான் கன்னியாகுமரி, இன்னும் பல்வேறு தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு வந்திருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா விவேகானந்தர் பாறையில் அந்த ராக் மெமோரியல் கட்டுமானம் நடக்கும்போது நான் அங்கே வந்திருக்கேன். 1970 அப்புறம் இந்த 1975 இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்கல்ல, के दरमियान में அப்போ கொஞ்சம் நான் தலைமறைவா அண்டர் கிரவுண்டில் இருந்து வேலை செய்ய வேண்டியிருந்த காலம். जाता था तो तमिलनाडु சில கோஆர்டினேஷன் வேலைக்காக அப்போ நான் பல ஊர்களுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது. அப்போ நான் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கேன். तय किया था हमारे कुछ लोग எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கப்புறம் पूरे देश में அந்த நேரத்தில் மக்களுடைய எதிர்ப்புகள், மக்கள் நடத்திய போராட்டங்கள், இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கம்பைலேஷன் செய்யணும்னு நாங்கள் ஒரு முடிவெடுத்திருந்தோம். இதுக்காக நாடு பூரா பயணம் செஞ்சு இதில் சம்பந்தப்பட்ட தலைவர்களை எல்லாம் சந்திக்கணும்னு நினச்சேன். स्टेट हेडक्वार्टर्स पे அந்த வேலைக்காக பல நாட்கள் நான் தமிழ்நாட்டில் தங்கி இருந்திருக்கேன். उनसे मिलता था. அதுக்கப்புறம் கட்சி வேலைக்காக ரெகுலராக வந்து போகிறது உண்டு. तो उस काम அப்புறம் अपनी इमरजेंसी ஏக்தா யாத்ரா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ஸ்ரீநகர் வரைக்கும் போனோம். ஸ்ரீநகர் லால் சௌக்கில் एकता यात्रा एक बहुत தேசிய கொடியை பறக்க விடணுங்கிற ஒரு மாபெரும் கனவோட நாங்கள் ஜம்மு காஷ்மீர் போனோம். और सपना लेकर के निकले थे क्योंकि उस समय लाल चौक में तिरंगा झंडा को झुलाया जाता था श्रीनगर में. இந்த யாத்திரை நோக்கம் 2019 ஆர்டிகல் 370 நீக்கத்தோட முழுமை பெற்றுச்சு இல்லையா? पूरी तरह ஆமாம், ஸ்ரீநகர் லால் சௌக்கில் தேசிய கொடியை பறக்க விடணுங்கிற ஒரு மிகப்பெரிய கனவோட நாங்கள் ஸ்ரீநகர் போயிருந்தோம். भगत सिंह सुखदेव और राज அப்போ பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் அந்த 3 பேரோட குடும்பத்தினரும் தான் வந்திருந்து எங்கள் கையில் அந்த தேசிய கொடியை கொடுத்தாங்க. जो हमने श्रीनगर के लाल चौक में जाकर के फहराया था कन्याकुमारी में. कन्याकुमारी So you've just told us that கிட்டத்தட்ட 50 வருஷமா உங்களுக்கு தமிழ்நாட்டோட தொடர்புகள் இருக்கிறதா சொல்றீங்க. இதுல மறக்கவே முடியாத நினைவு அப்படின்னு ஏதாவது your இருக்கா? most memorable experience in Tamil Nadu. मैं कहता हूँ कि एक से बढ़कर एक अनुभव होता है. मैं குறிப்பிட்டு இந்த ஒரு சம்பவம் தான் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்னை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு தடவை கேரளாவுக்கு போயிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தோம். ஈரோடுன்னு நினைக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே சுதந்திர போராட்டத்தில் தான் உயிரை கொடுத்த ஒரு தியாகி, அதுவும் ரொம்ப சின்ன வயசுலேயே உயிர் தியாகம் செஞ்சிருந்தார். அவரோட குடும்பத்திலேருந்து ஒரு 90 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெரியவங்க வந்திருந்தாங்க. அந்தம்மா எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க தான் வந்திருந்தாங்க. அந்த தியாகியோட சமாதிக்கு நாங்கள் போய் மரியாதை செஞ்சோம், மலர் அஞ்சலி செலுத்தினோம். அப்போ அந்த அம்மா காட்டின ஒரு உணர்ச்சி இருக்கே, அவங்க அந்த தியாகிக்கு என்ன உறவுன்னெலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க திருப்பூர் குமரனை சொல்றீங்களா? यस यस यू आर परफेक्टली राइट. He held on to the national flag. அவர்தான் தேசிய கொடி ஏந்தி உயிர் தியாகம் செஞ்சவர். का जो जो ब्लेसिंग और जो எனக்கு அந்த அம்மா காட்டின உணர்ச்சியும் அவங்க தந்த ஆசீர்வாதமும் ரொம்ப பாதிச்சுது. குமரன் அவர்கள் செஞ்ச தியாகத்தை பார்த்து அவங்க எவ்வளவு பெருமைப்பட்டாங்கன்னு அன்னைக்கு நான் உணர்ந்தேன். दूसरा जब இன்னொரு சம்பவம், जा रही थी நாங்கள் ஏக்தா யாத்திரை போகும்போது ஒரு மனுஷர் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் வெறும் கோமணத்தோட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ऐसे रोको எங்களை நில்லுங்க நில்லுங்கன்னு நிறுத்த சொன்னார்.
நாங்களும் கான்வாயை நிறுத்தி கேட்டப்ப எங்கள் கையில் 11 ரூபாய் கொடுக்குறாரு. उसको ज़्यादा समझ नहीं आता था बोलना, लेकिन उसने मेरे हाथ में 11 रुपये दिया. और நாங்கள் என்ன வேலையாக போகிறோம், இது ஆன்மீக பயணமா அப்படின்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியல. उस बेचारे को मालूम नहीं நாங்கள் காஷ்மீர் தான் போகிறோங்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அப்போ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு யாத்திரை காஷ்மீருக்கு போகுதுங்கிறது மட்டும்தான். कश्मीर में जा रहे हो आप, उसको इतना அந்த யாத்திரையில் தன்னுடைய பங்களிப்பாக ஒரு 11 ரூபாய் இருக்கணும்னு मेरी तरफ என்ன விதமான உணர்ச்சி அவருக்கு. मट அவர் கட்டியிருந்தது வெறும் கோமனம் தான், வயல்ல தான் வேலை செய்கிறாரு. गरीब किसान के இப்படி எமோஷனலான பல விஷயங்கள் நிறைய இருக்கு, तो ऐसी சொல்லிக்கிட்டே போகலாம். बहुत होती है जो कभी भूल नहीं सकते. So, but சார் உங்களுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? மொழியா, கலாச்சாரமா, இல்ல சாப்பாடா? ऐसा है, हम जब तमिलनाडु कहते हैं उसको टुकड़ों में नहीं, தமிழ்நாடுங்கிறத அந்த மாதிரி துண்டு துண்டா எல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இதை ஒரு ஒட்டுமொத்தமாக தான் நம்ம பார்க்கணும். से शुरू होना ஆனால் இயல்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதல்ல வர்றது மொழி தான். तो मेरे मन में गुस्सा எனக்கு மனசுக்குள்ளார ஒரு கோவமே இருக்கு. गुस्सा इस बात का है, அதாவது நம்ம ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு ஒரு அநியாயத்தை செஞ்சிருக்கோங்கிற மாதிரி ஒரு கோவம். महान विरासत के साथ अन्याय எங்கேயாவது ஒரு டைனோசரோட முட்டை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, மொத்த நாடே கொண்டாடும். ஆனா तो पूरा देश ना அந்த மாதிரி ஒரு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தைய ஒரு மொழி நம்ம கிட்ட இருக்கு. அதை நம்ம வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்றதே இல்லை. अभी जीवित भी है. It's a living language. कहते नहीं है. ஆமா ஆமா, இந்த விஷயம் என் மனசுல ஒரு வலியாவே இருக்கு. அதனால தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனப்ப நான் அங்க தமிழ்ல பேசணும்னு முயற்சி பண்ணேன். जैसे एक दो உலகத்திலேயே ஒரு பழமையான மொழி இதுதான்னு நான் எல்லா நாடுகளுக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். लेकिन मैं मन இது உலகத்துக்கு தெரியணும் இல்லையா? எவ்வளவு வளமான கலாச்சாரம், இதுக்கான மரியாதை கிடைக்கணுங்க. इसलिए मैं बोला कि मैं दुनिया को बताने की दुनिया की सबसे पुरानी लैंग्वेज है, ये दुनिया को पता होना चाहिए. और इतनी समृद्ध विरासत, இப்ப பாருங்க, जगह पे गौरव. மொழி சார்ந்த அரசியல் நடக்குது. நல்ல வேலை இங்க இட்லி தோசையில அரசியல் நடக்கல. இல்லைன்னா राजनीति இந்த இட்லி தோசை தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கும். இப்ப பார்த்தா ஸ்ரீநகர்ல இட்லி தோசை கிடைக்குது, குஜராத்தில் கிடைக்குது, கவுஹாட்டி போனா கிடைக்குது, உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் இட்லி தோசை கிடைக்குது. गुवाहाटी में जाए எப்படி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல இட்லி தோசை உலகம் முழுக்க கிடைக்குதோ அந்த மாதிரி தமிழ் மொழியும் உலகம் முழுக்க கிடைக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியல் காரணங்களால அதை முடக்கி வைக்க கூடாது. இதனால மிகப்பெரிய பாதிப்பு தமிழ் மொழிக்கு தான், ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் பாதிப்பு. ज्यादा नुकसान हुआ है, हिंदुस्तान का भी बहुत नुकसान हुआ है. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.